ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வல்லாரைக்கீரை வச்சு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் இந்த துவையல் வந்து கசக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கம கமன்னு வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வல்லாரைக்கீரையோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த வல்லாரைக்கீரையை துவையலாவோ சட்னியாவோ பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தோன்னா சின்ன வயசுலேருந்தே ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆகும். பெரியவங்களாம் சொல்லுவாங்க, வல்லாரைக்கீரை சாப்பிட்டோன்னா ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும். அதே மாதிரி நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். இது மூட்டு வலிக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இந்த கீரையை அடிக்கடி கொஞ்சம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். கடையில் வந்து ஒரு கட்டு கீரை வந்து 10 ரூபான்னு தான் விற்பாங்க. ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் கடையில் வாங்கிட்டு வந்ததில் ஒன்று வேரோடு இருந்தது. அந்த ஒரு இலையை மட்டும்தான் வச்சோம். அதுக்கே பாருங்கள் அப்படியே தளன்னு நிறைய அப்படியே குமிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ இலை இருந்தது. ஸோ இதை நான் டெய்லியும் சட்னியில் ஒன்று பறித்து போட்டு சட்னி பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் வந்து எனக்கு வேணுன்ற அளவுக்கு வல்லாரை இலையை பறித்து துவையல் பண்ண போகிறேங்க. இந்த கீரைக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த கீரையில் வந்து அந்த மண்ணெல்லாம் பட்டிருக்கும். அதுதான் இந்த மாதிரி மண்ணாக இருக்க வேறு எதுவும் இல்லை. இது ஒரு 4-5 தடவை கழுவிட்டால் நல்லா சுத்தமாகிடுங்க. இதை நல்லா கழுவி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வதக்குனா போதும். 2 செகண்ட் வதக்கிட்டு அதை அப்படியே இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் குட்டி சாப்பிட்றதுனால ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது கூடவே ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட வல்லாரைக்கீரையை சேர்த்துட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் அந்த பேனோட சூட்லேயே வேகிற மாதிரி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட தேங்காய், புளி இதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காவோ இல்லை புளி கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து எதுவுமே சேர்க்காம அப்படியே தான் அரைச்சிருக்கேன். இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பராக டேஸ்டியான நல்ல கமகமன் வாசமாக இருக்குங்க. நம்மளுடைய வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை, நம்ம சாதாரண சாதத்து கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த வல்லாரைக்கீரையை செஞ்சு கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் ஹாப்பி குக்கிங். பை.